எந்த அளவுக்கு அகோரமா ஒரு உருவத்தை பார்த்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அழகா ஒருத்தர் வெண் வஸ்திரம் தரிச்சிட்டு அப்படியே அப்பாட்ட வெளிச்சமா வராராம் நடந்து. அந்த கட்டில் கிட்ட அப்படியே அப்பாவை பார்த்து பக்கத்துல வந்து நிக்கிறாராம். அப்ப நின்றுட்டு நம்ம மனுஷங்க எல்லாம் கேட்குற மாதிரி ஆண்டவர் கேட்குறானா, ஏன் 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 இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்பா கேட்குறாராம். அப்போ அப்பா சொன்னாங்களாம், நான் இப்படி உட்காராம நான் என்ன பண்றது, என் மனைவி மரண படுக்கையில இருக்கா, கை குழந்தை வீட்டில் இருக்கு, என்னை நம்பி ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்பா திரும்ப அவர்கிட்ட கேட்குறாரு. அப்பா அவர் சொன்னாரா, இரு இரு உங்களுக்காக தானே நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடது கையை இப்படி நீட்டினாராம். நீட்டும் போது அதில் அப்படியே அவரோட தழும்பு நல்லா தெரியுதான் கையில். இந்த கையை வச்சு வலது கையை வச்சு இப்படி பிடிக்கிறாராம். பிடிக்கும் போது அந்த ரத்தம் அப்படியே அந்த கையில வடிஞ்சு வருதான். அந்த ரத்தத்தை எடுத்து அப்பா மேல அப்படியே தெளிச்சோன்னே அப்படி ஒரு சந்தோஷமா அப்பாக்கு எல்லாமே போன மாதிரி இருந்துச்சாம். வெயிட்லெஸ் ஆயிட்டாராம். அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமா அந்த மாதிரி 3 முறை எடுத்து தெளிச்சாராம். தெளிச்சோன்னே இவர் சாஞ்சிருக்கவர் எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த சந்தோஷத்துல அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையாம். எல்லாமே மாறின மாதிரி இருக்கு அவருக்கு. அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டவர் எனக்கு நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா என் மனைவி பாருங்க மரண படுக்கையில படுத்திருக்கா, உங்க எல்லாருக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட கட்டில் கிட்ட இருந்து அம்மாவோட கட்டிலுக்கு நடந்து போனாராம். அப்ப அப்பா சொல்லுவாங்க அதை, அவர் நடையே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ அழகா அம்மா கிட்ட போனாரு. போயிட்டு அதே மாதிரி வந்து இந்த இடது கையை நீட்டிட்டு வலது கரத்தினால அவரோட ரத்தத்தை எடுத்து அம்மா மேல அதே மாதிரி 3 முறை அவர் தெளிச்சாரு. தெளிச்சோன்னா அம்மாக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஏதோ கருப்பா ஏதோ வடிஞ்சு கீழே போனா எப்படி இருக்கும் தண்ணி மாதிரி. அம்மாக்கு ஃபீல் இல்ல, அப்பா பாக்குறாரு. மேல இருந்து ஏதோ கருப்பா அப்படி இறங்கி இப்படி கீழே போகுது. இப்படி போகுது. போன மாத்திரத்துல அம்மா அப்படியே டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. கண்